மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மகன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்னை தமிழை அழியாமல் மீட்க காக்க ஒரு அரசியல் பெரும்படையை கட்டி எழுப்பி வருகிறோம். நாம் தமிழர் கட்சி பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக. இது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. பணமும் பதவியும் சீட்டும் நோட்டும் தான் என்றால் அரை விழுக்காடு, ஒரு விழுக்காடு, கால் விழுக்காடு வச்சிருக்க கட்சிக்கெல்லாம் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் ஒதுக்கப்படுகிற போது 8.22 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற நமக்கு பணமா, மாண்புமிக்க நான் பிறந்த தமிழர் என்கிற இனமா? அதுதான் நமக்கு முன்னாடி நிற்பது. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம், மறக்கடிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என் இன வரலாறு தெரியாதவன் நம்மை வழிநடத்த முடியாது. நம்ம ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும். என் உடன் பிறந்தவனே, தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் இரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இது நம்ம கோட்பாடு. அதைத்தான் நமது அண்ணன் திலீபன் அவர்கள்